தேவனுடைய வார்த்தை நமக்கென்று வாசிக்கப்படும் ஸ்கிரிப்சர் ரீடிங். வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனம் 36 49 வரை. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனம் 36 49 வரை. 36. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு ஈராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்கள் காண்பித்தார். வசனம் 41. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதுக்கு ஏதாகினும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது மொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். வசனம் 45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் மெரிசலும் தொடங்கி சகல் தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். வசனம் 49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, praise God. இவ்வளோ சாட்சிகள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார்ல இந்த நாட்களிலே. I want to encourage those of you all who have shared your testimony to write your testimony. உங்களுடைய சாட்சியை எழுதுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். Okay, I wanted to say this later in the announcement, but maybe this is the right time நான் நினைக்கிறேன். உங்களுக்கு சாட்சி ஆண்டவர் காரியங்களை செய்தார் என்றார். Every testimony is important. ஒவ்வொரு சாட்சி முக்கியம். So I encourage you to write it down. Okay, write it down. Word documentல நீங்க டைப் பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்க. நல்லா எலாபரேட் பண்ணி அனுப்புங்க, so that we can actually keep a record of what God has done. இதெல்லாம் historical record of God's goodness. சாட்சின்னு சொன்னால் அது நமக்கு ஞாபகமாக இருக்கும். பிறகு அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் அது பிரயோஜனமாக இருக்கும். And some of you all will be given an opportunity to share your testimony so that we can do a video recording. Okay, இதெல்லாம் அக்கண்டா அங்கே வந்துட்டு இருக்கு. So please be ready for it. Okay, கர்த்தர் நாம மகிமைக்கென்று செய்ய ஆசைப்படுகிறோம். இதனால் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு You are witnesses. நீங்கள் சாட்சிகள். You are witnesses. இப்போ நம்ம ஈஸ்டர் காலத்தில் தான் ஒன்றும் இருக்கோம். நம்ம கிறிஸ்தவ கால அட்டவணை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் சீசன் பார்த்தீங்கன்னா ரெசரக்ஷன் சண்டே வி செலிப்ரேட்டட்ல ஈஸ்டர் பண்டிகை நம்ம கொண்டாடினோம். ஆனால் அதோடு முடியல. த பியூட்டிஃபுல் திங் அபவுட் த சீசன் ஆஃப் த சர்ச் கேலண்டர் என்னன்னா காலங்கள் உண்டு. ஸோ ஈஸ்டர் என்று சொன்னால் ஒரு earthquake இவெண்டாக இருந்துச்சுன்னா, if Easter is like an earthquake இவெண்டாக இருந்துச்சுன்னா, earthquakeல இப்போ tremors இருக்கும், ஆஃப்டர் ஷாக் இருக்கும். ஸோ அந்த subsequent days and weeks after Easter is also important. இயேசு அந்த குறிப்பிட்ட நாளில் உயிர் தெழுந்தானது நம்ம ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுறோம். ஆனால் அதுக்கு பிறகு அதான் முக்கியம். The life after Easter, இயேசு மரித்து உயிர் தெழுந்தார் என்ற அந்த ஆழமான அந்த சத்தியத்தினுடைய அந்த ஆழம் இன்னுமாக வாழ்க்கை நடைமுறைக்கு கொண்டு போகப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. So that's why we have Easter 1, Easter 2, Easter 3. இன்றைக்கு the third Sunday
of Easter, and I've chosen this passage. It's a gospel passage நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியினுடைய தலைப்பு 48ஆம் வசனத்துல காணப்படுகிறது. லூக்கா 24:48 நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல இருந்து நான் எடுத்திருக்கிறேன். You are witnesses of these things. இவைகளை குறித்து நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். சீஷர்கள் ஆண்டவரோடு இருக்கும்போது அவர்கள் லைஃபா இருந்தாங்க. they were there. Jesus was there. They saw him. அவரை பார்த்தார்கள். அவருடைய கிரியைகள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய அற்புதங்கள் எல்லாம் பார்த்தார்கள். அவரோடு சம்பாஷித்தார்கள், சாப்பிட்டார்கள், படுத்தார்கள், பிரயாசப்பட்டார்கள், வேர்வை சிந்தினார்கள், ரத்தமும் சிந்தித்திருப்பார்கள். ஆனா இயேசுடைய மரணத்திற்கு பிறகு அவங்களுடைய விசுவாசம் எப்படியாக இருந்திருக்கும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மரணத்துக்கு பிறகு அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த வசனத்துல 36ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த சீஷர்கள் பேசிக்கொண்டு இருக்கிற நேரத்துல இயேசு அவர்கள் நடுவிலே வந்து என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. Peace be with you, because they lost that peace. அந்த சமாதான பிரபுவை அவர்கள் இழந்த ஒரு நிலைமையில காணப்பட்டார்கள். அந்த நம்பிக்கை இழந்த ஒரு நிலைமை, அந்த விசுவாசம் குறைவான ஒரு நிலையில அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். என்னவாக பேசியிருப்பாங்க? ஐயோ, நம்முடைய தலைவர் போயிட்டாரே, நம்ம மேல அதிகமாக நேரத்தை செலவழித்த தலைவர் போயிட்டாரே சொல்லி ஒருவேளை பேசியிருப்பாங்க. ஒருவேளை ஒருத்தர் பேசியிருப்பாங்க, நீ காப்பாத்திருக்கலாமே, நான் காப்பாத்திருக்கலாமே என்று சொல்லிட்டு வருத்தத்தோடு இருந்திருப்பாங்க. இன்னும் ஒரு மரணத்துக்கு பிறகுற வருத்தம் வரும் தெரியுமா? ஒரு நம்முடைய குடும்பத்துல நெருங்கினவர்கள் மரித்து போகும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும்? வருத்தம் வரும். கூட செஞ்சிருக்கலாமே, கூட நம்ம இந்த சிகிச்சைக்கு அனுப்பி இருக்கலாமே, கூட இந்த செகண்ட் ஒப்பீனியன் வாங்கி இருக்கலாமேன்னு சொல்லி நிறைய வருத்தங்களுக்கு நிறைய ஃபிளாஷ்பேக் ஓடும். இந்த நாளில் இப்படி நடந்துருச்சு, அந்த நாளில் அப்படி நடந்துச்சு, இது சொன்னாரு அது சொன்னார்னு சொல்லி பல விதமான சிந்தனை நம்முடைய மனதில் வரும். ஸோ அவர்கள் பேசிக்கொண்டு இப்படி பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இயேசு அவர்கள் நடுவிலே வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று அவர் சமாதானத்தை பேசுகிறார். They lost that peace and Jesus gave that peace. There will be moments in our life, even though we follow Jesus, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை பின் சென்றாலும் சில நேரங்களில் சமாதானத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நம்ம இருக்க வாய்ப்பு இருக்கு. It's possible to lose the peace that once God gave us. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்று யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். John 14, I think in verse 26, Jesus says, I give you peace, peace not that the world gives. My peace is different. என்னுடைய சமாதானம் வித்தியாசமான ஒரு சமாதானம். இவர்கள் அந்த சமாதானத்தை இழந்த, நம்பிக்கை விசுவாசத்தை இழந்த நேரத்தில் சரியான நேரத்தில் ஆண்டவர் குறுக்கிடுகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடும் போது சரியான நேரத்துல வருவார். ஹalleluya. He's never late, he's never too early, he's always spot on. நேரத்தோட வந்து அவர் இறங்குறத நம்ம பார்க்கிறோம். அவர் வந்தாலே போதும், நமக்கு ஒரு தெம்பு வருது, நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது, நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை எழும்புகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா அவருடைய வார்த்தைகள், அவருடைய தோற்றம் அவர்களுக்கு வந்து ஆச்சரியத்தையும் பிரமித்தியம் கொண்டு வந்தது. They were startled and frightened. பயந்து போயிட்டாங்க. ஏன்னா என்னடா இது உருவம் வந்திருக்கு. They thought it was a ghost. ஆவி வந்திருக்குன்னு சொல்லி அவர்கள் திக்குமுட்டாதார்கள். They were so scared, afraid. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏன் கலங்குகிறாய்? Why are you troubled? Why do you doubts rise in your minds? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் சந்தேகப்படுகிறாய்? Don't be troubled. Don't live in doubt. Don't do that. ஆண்டவர் அவர்களுடைய சந்தேகத்தை அறிந்து கொண்டார். The Lord knew their doubts, knew their questions. So many of you all have questions in your mind. நம்முடைய மைண்ட் வந்து ஒரு பேட்டில் ஃபீல்ட். அந்த மைண்ட் வந்து நம்மளை அப்படியே தாக்குகிறது. Sometimes you have question, why am I here? Why am I living? நான் ஏன் வாழ்கிறேன்? நான் ஏன் ஜீவிக்கிறேன்? எனக்கு ஏன் இந்த சம்பவம்? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? எனக்கு ஏன் இந்த தோல்வி? எனக்கு ஏன் இந்த வியாதி? எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு ஏன் இந்த கஷ்டமான ஒரு உறவு? இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் நான் எதிர்பார்க்கலையே, நான் ஆரம்பித்தது இப்படி இல்லையே, ஏன் இந்த நிலைமைக்கு நான் வந்தேன்? பல விதமான கேள்வியோடு ஒருவேளை நம்ம இருக்கலாம். அன்று ஆண்டவர் அந்த சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஏன் கலங்குகிறாய்? Why are you troubled? உன்னுடைய சிந்தை ஏன் கேள்வியோடு இருக்கிறது என்று
அதை அவர் சந்திக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். The Lord wanted to help them overcome their unbelief. நீ அப்படியே இருக்க முடியாதுப்பா, நீ அந்த நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்குள் நீ வர வேண்டுமே, நீ அங்கேயே இருக்க, அந்த சோகத்திலே நீ இருக்க முடியாது, அந்த துக்கத்திலே நீ இருக்க முடியாது, அந்த வருத்தத்திலே நீ இருக்கக்கூடாது, நீ இன்னொரு நிலைமைக்கு நீ இன்னொரு நிலைக்கு நீ போக வேண்டும் சொல்லி அவர்களை அவர் தொடுகிறத நம்ம பார்க்கிறோம். And you see slowly how the Lord actually intervenes into their minds. அவங்களுடைய சிந்தையும் அவருடைய அறிவியும் அவருடைய யோசனையில் ஆண்டவர் எப்படி பிரவேசிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். And physically he is there. சரீர பிரகாரமாக ஆண்டவர் உயிர் தெழுந்து அங்க இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் அந்த வசனத்துல பார்க்கிறோம், என்னை நோக்கி பாரு, look at me, look at my hands and my feet, it is myself. என்னுடைய கரத்தையும் என்னுடைய கால்களையும் பார். ஏன்? அந்த கரத்துல ஆணி அடித்த தழும்புகள் இன்னும் இருக்கிறது, அந்த கால்களிலே ஆணி அடித்த தழும்புகள் இன்னும் இருக்கிறது. நான் தான் நீ நம்புகிற, நீ விசுவாசிக்கிற, நீ தைரியம் கொள்கிற நான் தான் அந்த இயேசு. I am, this is me, I am the one. அவர் ஆணித்தரமாக சொல்லுகிறத இங்க நம்ம வாசிக்கிறோம். அந்த தழும்புகள் அவர்களுக்கு ஞாபகத்தை கொண்டு வர வேண்டும் என்று. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் அப்படி செய்கிறாரு, அந்த தழும்புகளை காண்பிக்கிறார், கையும் கரத்தை காண்பித்து touch me and see, என்னை தொட்டு பாரு என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆவிக்கு சதை இல்லை என்று சொல்றாரு, எலும்பு இல்லை என்று சொல்றாரு. அவருடைய கையும் கரத்தையும் அவருடைய கால்களும் காண்பிக்கிறாரு. ஆனால் வேதம் என்ன சொல்றது? And while they still did not believe, அவர்கள் இன்னும் நம்ப முடியாத ஒரு நிலைமையில் இருந்தாங்க. ஏன்னா அந்த ஆச்சரியத்தில் இருக்கிறார். அந்த they were shocked, perhaps they were stunned. ஆச்சரியப்பட்டு பிரமித்த நிலைமையில அவர்கள் காணப்பட்டார்கள். இங்க பார்க்கிறோம், do you have anything here to eat? சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஏன் தெரியுமா? காண்பிக்கிறதுக்கு. நான் வந்துட்டேன், உங்களோடு போஜனம் பண்ணினேனே, உங்களோடு பழகினேனே என்று சொல்லி அவர் கேட்கிறது. அவர்கள் மறுவுத்துருவாக என்ன செய்யறாங்க? they gave him a piece of broiled fish. அவர் அந்த மீனை எடுத்து, அந்த உணவை எடுத்து அவங்களுடைய பிரசனத்துல அவர் சாப்பிடுறாரு. he showing I'm still with you. சாப்பிட்றதுனா என்ன அர்த்தம்? I'm still with you. உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு சம்பாஷிக்க நான் ஆசைப்படுகிறேன், உன்னோடு உறவாடுகிறேன் நான் ஆசைப்படுகிறேன். இதைதான் நான் சொன்னேன், இதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள், மோசேயினுடைய பிரமாணம் நிறைவேறுமாறு, சங்கீதங்கள் நிறைவேறுமாறு, இவைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நான் சொன்னேனே, மறந்து விட்டீங்களா? நான் மறுபடியும் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் ஆணித்தரமாக அங்கு அவரை வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். And in a moment the Lord will open up their minds. அவருடைய சிந்தையை ஆண்டவர் திறக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். How many of us when we read the Bible our mind is blank? வேதத்தை வாசிக்கிறோம் blank, ஜெபிக்கிறோம் blank, உபவாசிக்கிறோம் blank. ஆண்டவர் அங்க வெளிப்பாட்டை கொண்டு வந்த உடனே when he opened their minds they could understand the scriptures. வெளிப்பாட்டு வந்த உடனே அவர்கள் வசனத்தை அறிந்து கொண்டார்கள். கிறிஸ்து பாதிக்கப்படுவார், உபத்திரவப்படுத்தப்படுவார், மரித்து 3ஆம் நாள் எழும்புவார், பாவ மன்னிப்புக்கென்ற நிச்சயம் மனம் திரும்புதல் மூலமாக பெற்றுக்கொள்வீர்கள், அவருடைய நாமம் பிரஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். Remember what the Lord did when he called the disciples. என்ன சொன்னார்? நான் உன்னை அழைக்கிறேன், மீன் பிடிக்கிற தொழிலை விட்டு மனுஷரை பிடிக்கிறவர்களாக நான் உன்னை உருவாக்குவேன். I have called you to be fishers of men. அப்படின்னா நான் சாட்சி. அந்த சாட்சியை அவங்க கொஞ்ச நேரத்துல இழக்கக்கூடிய ஒரு நிலைமை, அந்த நம்பிக்கையை கொஞ்ச நேரத்துல இழக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஆனா ஆண்டவர் இங்க என்ன செய்யறாரு பாருங்க. He gives us and he gives them at that point 48ஆம் வசனத்துல, you are witnesses of these things. இவைகளை குறித்து நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். You are witnesses. Brothers and sisters,
அன்று நடந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய அற்புத உயிர்த்தெழுதலினுடைய சாட்சி முதலாவது மகதலேனா மரியாள் கண்டு, பிறகு மற்ற 2 சீஷர்கள் கண்டு, பிறகு இந்த சம்பவத்தில் பார்க்கிறோம் இன்னும் மற்ற சீஷர்கள் கண்டு. எதற்காக? அந்த நாளிலே துவங்கின அந்த விட்னஸஸ் ஆர் ஹெரிட்டேஜ், அந்த ஜெனரேஷன் இன்றைக்கு நம்முடைய பாதத்தில் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. யூ ஆர் விட்னஸஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். அவர்கள் கண்டார்கள், இயேசுவை கண்டார்கள், செவி சாய்த்தார்கள், விசுவாசித்தார்கள். நமக்கோ காண முடியவில்லை, கேட்க முடியவில்லை, ஆனாலும் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் கண்டு விசுவாசித்தார்கள், ஆனால் நம்ம காணாமல் விசுவாசிக்கிறோம். அப்ப நம்முடைய விசுவாசம் இவ்வளோ பெரிய ஒரு விசுவாசமா இருக்கணும். ஹல்லேலூயா. It's true, we don't really see Jesus, but we believe him. இந்த சாட்சிகள் நம்மளை நம்ப வைக்குது. ஹல்லேலூயா. இன்னொரு ஸ்டெப் நம்பலாம். Let's go for it, Lord. Let's go. ஆண்டவரே, இந்த ஸ்டெப்ல இன்னொரு ஸ்டெப் நான் இன்னும் விசுவாசிக்க போறேன். I want to stretch my faith, Lord. ஆண்டவர் சொல்ல, you are witnesses of these things. இவைகளை குறித்து நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். இந்த கரத்தையும் பார்த்தார்கள், அந்த கால்களையும் பார்த்தார்கள், அவருடைய சரீரத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று. Brothers and sisters, each one of us is a witness for God. You are a witness. நீங்களும் நானும் சொல்ல, I am a witness. Not necessary everyone has a platform to preach. எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்து ப்ரீச் பண்ணாதான் விட்னஸஸ் இல்லை. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கதான் உங்களுடைய ஊழிய ஸ்தலம். உங்களுடைய வேலை இடத்துல நீங்க ஒரு சாட்சியாக இருக்குமாறு, உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் நீங்க ஒரு சாட்சியாக இருக்குமாறு, சபையில சாட்சியாக இருக்கும்போது, நீங்க மார்க்கெட்டுக்கு போகும்போது ஒரு சாட்சியாக இருக்கீங்க. யூ ஆர் விட்னஸஸ் ஆஃப் த லார்ட்ஸ் ரெசரக்ஷன். ஹல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதலினுடைய வல்லமை நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து சாட்சியா இருக்க போறேன், சாட்சியா இருக்க போறேன். சாட்சியை இழக்கக்கூடாதே ஆண்டவரே. I don't want to lose my testimony of God. It's very easy to lose your testimony, right? By slip of a tongue, இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு anger, இல்லாட்டி ஒரு wrong decision, இல்ல ஒரு தவறான ஒரு நோக்கம், அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்லிப்ல we lose our testimony. But I want to encourage you today, you are a witness. நீங்களும் நானும் சாட்சியா. யூ ஆர் விட்னஸஸ். நீங்கள் சாட்சிகள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு சொல்றார் என்று நாம் பெற்றுக்கொள்வோமாக. பிறகு என்ன சொல்ற? 49ஆம் வசனத்துல, அந்த கடைசி வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நான் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஈவை அனுப்புவதற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். I am giving to you, I am going to send you what my Father has promised. அந்த கிறிஸ்டியன் கால அட்டவணையில் நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்டியன் கேலண்டர்ல ஆஃப்டர் த சீசன் ஆஃப் ஈஸ்டர் another important season is coming. யாருக்கு தெரியும் சீசன்? எஸ்ஏஞ்சலின் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு தெரியும் என்ன சீசன். ஏன்னா அவங்க அந்த இந்த இந்த டேபிள் ஹேண்டில் பண்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஏன்டா ஒயிட் கலர் இருக்கு, திடீர்னு பார்த்தா வேற கலர் வரும். அடுத்த சீசன் என்ன சீசன் யாருக்கு தெரியும்? இயேசு உயிர் தெரிந்து அவர் பரத்தேருக்கு ஏறி அதற்கு பிறகு என்ன சீசன் வரும்? பெண்டகோஸ்ட் சண்டே, பெந்தேகோஸ் காலம், பெந்தேகோஸ் ஞாயிறு. ஓகே, சோ ஜீசஸ் ரெசரக்ஷன், ஹிஸ் அசென்ஷன், அவருடைய பரமேறுதல், பிறகு பரிசுத்த ஆவியானுடைய வருகை. ஏன்னா அவர் என்ன சொன்னார்? நான் போவேன், ஆனா உங்களை தனித்து விட மாட்டேன். நான் போறதுனால உங்களுக்கு நன்மை, தேற்றரவாளரை நான் அனுப்புவேன். ஹல்லேலூயா. We remember the Holy Spirit. இங்க ஆண்டவர் இங்க அப்படிதான் சொல்ற, I am going to send you what my Father has promised. பிதாவானவர் வாக்கு தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். Stay in the city, நகரத்தில் இருங்கள். நீங்கள் உன்னதத்திலிருந்து பலன் பெறுவதற்கு காத்திருங்கள். ஹல்லேலூயா. You're going to be clothed with power from on high. In other words, the Lord is telling the disciples, புல்லும் ஹபேஸ், இன்னும் முடியல. சில பேர் நினைச்சிருப்பீங்க, இத சூடாலா, இதோட போதும் என் வாழ்க்கை, இவ்வளவு முயற்சி பண்ணி, இவ்வளவு தகான் பண்ணி, ஆண்டவர் இதுக்கு மேல எனக்கு முடியாதுன்னு நினைச்சிட்டு சபைக்கு வந்தீங்களோ? நான் சொல்லிடுறோம், புல்லும் ஹபேஸ்.
நினைச்சீங்களோ இதுக்கு மேல என்னால தாரணம் பண்ண முடியாது, சாதிக்க முடியாது, இந்த 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 காரியம் என்னால முடியாது என்று சொல்றீங்களே, ஆண்டவர் என்ன சொல்ல, இன்னும் முடியலப்பா, முடியல ஆண்டவர், இன்னும் முடியலப்பான்னு சொல்லுவாரு. நான் இருக்கிற வரைக்கும், என்னோட ஆவி உண்மையில் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பிரயோஜனப்படுத்துவேன், நான் உன்னை தகுதிப்படுத்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை பயன்படுத்துவேன். ஹல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை பிரயோஜனமான ஒரு கருவியாக நான் உன்னை உருவாக்குவேன். God wants available vessels, not just able. Not just being able, say I'm able but not available. Susa. But Lord, I'm so weak. முடியல என்னால, ஆனால் நான் இருக்கேன் ஆண்டவரே, என்னை பிரயோஜனப்படுத்துங்க. இந்த சீஷர்களுக்குள்ளே இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அவங்களுக்கு வருத்தம் இருந்துச்சு, ஏமாற்றம் இருந்துச்சு, எஜமானன் போயிட்டாருன்னு ஒரு துக்கம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அவங்களுடைய திறமை, உள்ளுக்குள்ள இருக்கிற திறமை, உள்ளுக்கு இருக்கிற அந்த அழைப்பை ஆண்டவர் மறந்து விடவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் வசனத்தில் சொல்றார், இயேசு சொல்றார், you have not called me, I have called you. நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்களா நீங்க கூடி வந்திருக்கிறீங்க. We are all called by God. எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கு. அந்த அழைப்பு என்ன தெரியுமா? You are witnesses. நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். Hallelujah. I'm so excited for how God is using each one of you. கர்த்தர் இந்த சபையில உங்களை எல்லோரும் பிரயோஜனப்படுத்துகிறார், எல்லோரும் பயன்படுத்துகிறார் என்று நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. The greatest joy is not me being used by God. Thank God, I know and for sure God is using me. But if God is using you and all of us, praise the Lord. Hallelujah. சபையில ஒவ்வொரு அங்கத்தினரும் முக்கியம். Hallelujah. ஒவ்வொரு விசுவாசிக்கும் முக்கியம். ஆண்டவர் அதை முக்கியப்படுத்துகிறார். அதனால தான் அவங்களுக்குள்ள போறாரு. He's going back to them. இவங்க important treasures in my kingdom. என்னுடைய ராஜ்யத்துல முக்கியமான பொக்கிஷங்களாக இருக்கிறார்கள். போன வாரத்துல பிரசங்கத்தை கேட்டால, treasures in jars of clay. மண்பாண்டங்களில் பொக்கிஷமாக இருக்கிறோம். நீங்களும் நானும் பொக்கிஷங்கள். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ஆசாரிய கூட்டம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆச்சரியமான ஒளிக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்தார். அவருடைய புண்ணியங்கள் முட்டி நமக்கு என்ன தகுதியா இருக்கு சொல்லுங்க? தகுதியா இருக்கு. நம்முடைய வாழ்க்கை என்ன ரொம்ப சிறப்பாவா இருக்கு? அங்கங்க கோளாறு இருக்கு, அங்கங்க லூஸ் குணம் இருக்கு, அங்கங்க பாவம் நிறைந்த வாழ்க்கை. ஆனாலும் மனம் திரும்பி தாழ்மையாக தேவனுடைய சன்னிதானத்தில் வருகிறதுனால ஆண்டவர் என்ன செய்வார்? நான் உன்னை தகுதிப்படுத்துவேன். I will appoint you, I will use you. A witness is not someone who is perfect. A witness is someone who is frail before God. Oh Jesus. இந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு கோளாறு இருந்துச்சு. அந்த 12 பேருடைய குணங்களில எல்லாருக்கும் ஒரு குணம் இருக்கும்ல. நம்ம நினைக்க கூடாது, ஓ பேதுரு இப்படிப்பட்டவன், ஓ யூதாஸ் இப்படிப்பட்டவன். இல்ல, அவங்களுக்குள்ள இருக்கிற குணமும் நம்மளுக்கு இருக்கு. 12 பேர்ல குணமும் நம்மளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருக்கு. அதன் மத்தியிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளை தூக்கி சுமந்து தட்டி எழுப்பி எப்போதும் ஹல்லேலூயா தடவி தடவி நம்மளை தூக்கி வருவதற்காக ஆண்டவர் நம்மளை பிரயோஜனப்படுத்துகிறார். சீஷர்களிடம் சொல்லுகிறார், இவைகளை குறித்து நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள், ஆனாலும் காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிறார். ஆவியானவர் வரும்போது உங்களுக்கு விடுதலை உண்டு, உங்களுக்கு பலன் உண்டு, உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. அந்த பலத்தோடு நீங்க போக போறீங்க. Hallelujah. I'm so encouraged. I think once a month or 2 times a month வந்து ஒரு குரூப் போறாங்க இந்த சுற்றி, இந்த இடத்தை சுற்றி நடக்கிறதுக்கு. நேற்று கூட ஒரு குரூப் இருக்கிறாங்க நம்ம சர்ச்சில். பயங்கரமான ஒரு குரூப் தெரியுமா? நம்பர் இருக்கு தெரியுமா? விளாடாதீங்க. சிரிக்கிறீங்க. நம்பர்னா என்னன்னு தெரியுது உங்களுக்கு? நம்பர்னா என்ன? நம்ம பைபிள் நம்பரை சொல்றேன். பயங்கரமான கூட்டம் தெரியுமா? நீங்க சேர போனீங்கன்னா அதெல்லாம் இதெல்லாம் இருக்கு, சாங்கியம்லாம் இருக்கு செய்யறதுக்கு. லீடர்லாம் இருக்காங்க அந்த குரூப்புக்கு. எத்தனை பேர் இருக்கீங்க அந்த குரூப்? அலையிலேயே சொல்லுங்க முதுவா. பார்த்தீங்களா? அந்த குரூப் இருக்கீங்க. பயங்கரமான குரூப். சாட்சி. ஓ போவாங்க பாருங்க. மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் பனி வந்தாலும் வந்து பார்க்கணும். உங்களுக்கு புரியல பாஸ்டர் என்ன சொல்றாருன்னு, நீங்க வந்து பார்க்கணும். Come and enjoy. Be a witness.
ஓகே. ஸோ அந்த ஒரு குரூப் போயிட்டு இருக்காங்க. சாட்டர்டே ஐ திங்க் 2 times a month சபைக்கு வந்து ஜெபிச்சுட்டு இந்த இடத்த சுற்றிலும் நடந்து ஜனங்கள்கிட்ட வாய்ப்பு இருந்துச்சுன்னா பேச, ட்ராக்ஸ் கொடுக்க, குறிப்பாக ஜெபிக்க பாரத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ மை டியர் சிஸ்டர், somehow God has brought you here in this church, just like anyone here. சில பேர் இங்கே தான் திடீர்னு வந்து இறங்குனாங்க, சபைக்கு இறங்குனாங்க, ஆண்டவர் அவங்களோட வாழ்க்கை மாற்றி அமைத்து கொடுத்தாங்க. I believe as we pray, God is touching the community. Amen. ஆண்டவர் அவருடைய கிரியை செய்வார். Hallelujah. So we are so encouraged by your testimony, sister. And ஃபேமிலியா நீங்க வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாரு. நீங்களும் ஒரு சாட்சியாக நிற்க போறீங்க. Hallelujah. நீங்களும் ஒரு சாட்சியாக நிற்க போறீங்க. இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்டேன் என்று. அதே போல இங்க இருக்கக்கூடிய நம்ம அனைவரையும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் ஒரு சாட்சி. You are a witness. There will be doubts in our life. நம்முடைய வாழ்க்கையில சந்தேகங்கள் வரும், கேள்வி எழும்பும், சில நேரத்தில் சோர்வுகள் வரும். But at the end of the day, அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அழைத்திருக்கிறார். He has called us. Keep going, brother, sister. ஓடுங்க. எத்தனை பேரை நீங்க என்கரேஜ் பண்ண முடியுமோ என்கரேஜ் பண்ணுங்க. You know, in the midst of your own problems in life, inspire someone else. Hallelujah. Don't wait until your problems get solved. சாலா, என் பிரச்சனை எல்லாம் தீருது அடையிட்டேன் பாஸ்டர், ஆண்டவர்கிட்ட நான் சவால் வச்சிருக்கேன். அடுத்த மாசத்துக்குள்ள எனக்கு கிடைக்கலன்னா ஆண்டவரே வேணாம். என்னமோ அவர் வந்து ரொம்ப இழப்பாயிரம் இருக்கு நம்ம எல்லாமே. ஹலோ, இல்லை இல்லை, அவருக்கு வந்து இழப்பு இல்லை, நமக்கு தான் இழப்பு. we are at a loss. சொல்ல ஒரு சவால். ஓகே, இது நடந்த பிறகு confirm பாஸ்டர், confirm, நான் பேரை வைக்கிறேன். confirm இல்லை, confirm, அது அந்த ஸ்லாங் வரணும். confirm மிஸ்டி பாஸ்டர், நான் இறங்குறேன். என்ன எல்லாம் நடந்த பிறகு துங்குலா நடக்காது. ஓகே, நம்முடைய அங்கங்க கொஞ்சம் எலும்பு கொஞ்சம் உடஞ்சி போயிருக்கோம், அங்கங்க கொஞ்சம் வியாதி இருக்கும், அங்கங்க கொஞ்சம் சோர்வு இருக்கும். அதன் மத்தியிலும் ஒரு சாட்சியா நிக்கிறீங்க தெரியுமா? ஓ பே இது மச்சான், அப்படிதான் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. Christianity is not a bed of roses. Is not. பாடுகள் உண்டு. சரியா போச்சு பிரதர். பிரதருக்கு ரொம்ப பாடுகள் இருக்கு. பாடுகள் அவரோட சிஸ்டர் சொல்றாங்க. இப்ப எல்லாரும் சொல்லுமா? பாடுகள் உண்டு. We don't promise a bed of roses. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்க. ஓ உங்களுக்கு மணி பிளான் மாதிரி மணி அப்படியே கொட்டும், சுகம், எல்லா சுகம் வந்துடும், எல்லாம் விடுதலை. இல்லை 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 இல்லை. சில நேரத்தில் அங்கங்கே ஆண்டவர் வந்து சில ஆசீர்வாதங்கள் பொழிய வைப்பார். சில விஷயங்களிலே ஆண்டவர் வந்து அவருடைய சமாதானத்தை கொடுப்பாரு. ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்தோம்னா மற்ற விஷயத்தில் ஆண்டவர் பரிபூர்ணமாக கொடுப்பாரு. ஒருவேளை இந்த ஏரியால நம்மளுக்கு இந்த ஆண்டவர் சரியாக ஃபுல்லா கொடுக்கல, நம்ம சரியா கொடுக்கலன்னு நம்ம நினைச்சாலும் அவரை தேடுறதுனால, அவருடைய சாட்சியா இருக்கிறதுனால, நான் இயேசுவை நம்புறேன் சொல்றதுனால மற்ற விஷயத்துல ஆண்டவர் வந்து அப்படியாக கொடுத்துருவாரு. திக்கற்றவதாக நம்மளை உடையவே மாட்டார். The Lord is my shepherd, I shall not want. கர்த்தரே மேய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சி அடையேன். இன் ஒன் ஏரியால அவர் தெரியும், இந்த விஷயத்துல நான் கொடுத்தேன்னா ஓடி போயிடுவான், தவறி போயிடுவான், விழுந்துருவான். அந்த விஷயத்துல கொஞ்சம் கையெடுத்துருவாரு. இந்த விஷயத்துல நீ பொறுமையா இரு. ஆனா மற்ற விஷயத்துல பாருங்க ஆண்டவர் தூக்கி அப்படியே வைப்பாரு. That is God. It is sovereign will. நம்ம ஜெபிக்க வேண்டியது ஜெபிக்கிறோம், கேட்க வேண்டியது கேட்க வேண்டும். தாழ்மையோடு இருக்கும்போது அவர் அந்தந்த நேரத்துல நமக்கு நேர்த்தியாக செய்து முடிப்பாரு. அதான் சாட்சியா நிக்கணும். Keep your testimony, whether it's your words, வார்த்தையா இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் சாட்சியா நிக்கணும். You are witnesses. நீங்கள் சாட்சியா இருக்கிறீங்க. ஓ, எவ்வளவு பெரிய ஒரு பாரத்தை அவங்க மேல வைக்கிறாரு தெரியுமா? அதான் வச்சுட்டு அவர் கிளம்ப போறாரு. யார்? இயேசு கிளம்ப போறாரு. கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுறாரு, பரமேறிடுறாரு. He is going to heaven. But he says, you wait, the Holy Spirit is going to come upon you. You're not going to be alone. எவ்வளவு பெரிய ஒரு அப்பாயின்மெண்ட் பாருங்க. Your witnesses. Imagine your name tag. You put your every day you have this name tag. I am a witness. I am a witness. I am a witness. You know, it's quite a heavy load on you. But you are a witness of Jesus. What a great privilege. It's not just a load, it's a privilege. கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சியா இருக்கிறீங்கன்னா அது ஒரு ஸ்லாக்கியம்,
அது பெரிய ஒரு பாரம், கஷ்டமா இருக்கு, இல்ல ஒரு ஸ்லாக்கியம். ஐ எம் சோ ஹாப்பி ஐ கேன் பி a witness for Jesus. கோர்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா விட்னஸ் வந்தாங்கன்னா அவங்க தடுமாறுவாங்க. நான் விட்னஸா? அங்க வந்து நிற்கும் போது கரெக்டா இருக்கணும். கேட்ட கேள்விக்கு பதில். கோர்ட்ல மறுபேச்சு பேசக்கூடாது. யூ கான்ட் குவெஸ்சன் தி லாயர், யூ கான்ட் குவெஸ்சன் தி ஜட்ஜ். contempt of God னு சொல்லுவாங்க. you will be fined or you may be removed. அது கோர்ட். உலக ரீதியில பார்க்கும்போது அங்க சாட்சி தேவைப்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்துல பாருங்க, ராஜாதி ராஜா, அவருக்கு சாட்சி அவசியமா? does he need a witness? God does not need a witness. நீ சொன்னாதான் நான் கடவுளின் இல்லை. அவ பாருங்க, ஆனாலும் நம்மளை சாட்சியா நிறுத்துறாருன்னா பாத்தீங்களேன். அப்ப அந்த லெவல்ல நம்மளை உயர்த்துறார். என் பேர்ல நீ போனப்பா, என் பேர்ல நீ சாதிக்கணும்ப்பா, என் பேர்ல நீ ஜெபிக்கணும், பிசாசுகளை விரட்டணும், மற்றவங்களை உற்சாகப்படுத்தணும், என் பேரை தரித்திருக்கிற நீ. God has given us a name that is called a witness. More than my own name, I want to be a witness. I am a follower of Jesus. நான் இயேசுனுடைய பிள்ளை, அவர் பின்னாலே செல்லுகிறவனாக நான் காணப்படுகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய தாய் தகப்பனாருக்கு நான் ஒரு பிள்ளையா இருக்கிற அது ஒண்ணு. ஆனா என்னுடைய பரம பிதாவுக்கு நான் ஒரு மகனாக இருக்கிறேன். என் இயேசுவுக்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். அப்பனா நம்ம எங்க போனாலும், என்ன சொன்னாலும், எந்த தீர்மானம் நம்ம எடுத்தாலும் நான் ஒரு சாட்சி என்று நினைச்சு வாழுவோம். ஆண்டவர் இந்த சீஷர்களை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். இவைகளை குறித்து நீங்கள் சாட்சியாய் இருக்கிறீர்கள். இவைகளை குறித்து நீங்கள் சாட்சியாய் இருக்கிறீர்கள். You are witnesses of all these things. Brothers and sisters, I want to encourage you. உங்களுடைய வேலை இடத்துல, உங்களுடைய தங்கும் இடத்துல, எங்கேயா இருந்தாலும் continue to be a witness, a son and daughter of Jesus Christ. கர்த்தர் நம்மளை எல்லோரும் நிச்சயமாக பிரயோஜனப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள் நாம் ஜெபிப்போம். நீங்கள் சாட்சியா இருக்கிறீர்கள் என்று சொன்ன நல்ல தேவனே, you are my witnesses of all these things என்று சொன்னவரே, Lord, we thank you for the privilege of being your witness. Hallelujah. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியாக இருப்பதற்கு எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் தகப்பனே. அந்த ஸ்லாக்கியத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுங்க. We give thanks to you, Lord. இவ்வளவு பெரிய ஒரு கிருபை எங்களுக்கு தருகிறீரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துகிறீரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளிலே உம்முடைய சன்னிதானத்தில் வர செய்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை மேலானது. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Just say, Lord, thank you for making me a witness, appointing me to be your witness. ஹல்லேலூயா. ஒருவர் உங்களை ஒரு விட்னஸா நீ வரியான்னு சொல்லும்போது அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறார். ஆண்டவர் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார். பாத்தீங்களேன்? ஹல்லேலூயா. நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. God is entrusted and trusting us to speak about him, to live for him. What a great blessing, what a privilege. தேவாதி தேவன் நமக்கு அந்த தகுதியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மகனே, மகளே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ போ, என் நாமத்தை தரித்துக்கொள், நீ சாட்சியா நில்ல மகனே. இருக்கிற சவாலை சந்தி, உபத்திரவங்களை சந்தி, பாடுகளை சந்தி. ஆனாலும் எனக்காக ஒளியாக வெளிச்சமாக நீ திகழ்வாயாக. ஓ, நீ எழுந்து பிரகாசிக்க கூடிய காலம் வந்து விட்டது என் மகனே. தலையை உயர்த்தி பார், நான் உன்னை அழைத்த தேவன், நான் உன்னை தகுதிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. You are witnesses. You are witnesses. நீங்கள் சாட்சிகள் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் நமக்கு மறுபடியும் சொல்லுகிறார், நீங்கள் சாட்சிகள். You are witnesses. Say to yourself, I am a witness of Jesus. சொல்லுவா, நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சி. நான் ஒரு சாட்சி. அவரை குறித்து நல்லா பேசுவேன், அவரை குறித்து மேன்மையா பேசுவேன், அவரை குறித்து நான் சந்தோஷப்படுவேன். Hallelujah. A witness will stand. Hallelujah. A witness will be truthful. A witness will not run away. Oh, will he stand for Jesus. தாங்க ஆண்டவரே, பலத்தை தாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய துணை, அனுக்கிரகம், பலன் எப்பொழுதும் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கு விசுவாசத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த சீஷர்கள் ஆண்டவரே, ஒரு காலகட்டத்தில் அவர்கள் ஆண்டவரே சந்தேகத்தோடு இருந்தார்கள், பயத்தோடு இருந்தார்கள். ஆனாலும் இந்த நாளிலே
அந்த பயம் சந்தேகங்கள் நீங்கி அந்த விசுவாசிக்கிற ஒரு நம்பிக்கையை தாங்க ஆண்டவரே. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய், தேவனுடைய மகிமையை காண்பாய். Hallelujah. Thank you, Jesus. Some of us are asking a prayer from the Lord. You are asking a request from the Lord through your prayer. ஆண்டவர் சொல்றாரு, நீ முதலாவது சாட்சியாயிரு, நீ முதலாவது சாட்சியாயிரு, முதலாவது சாட்சியாயிரு என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் கேட்கிறதுக்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாக கர்த்தர் செய்வார். There's some people in this church, you are praying for one thing, ஒரு காரியத்தை குறித்து ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், நீ முதலாவது சாட்சியாயிரு. உன் பேச்சில, உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய முறையில, உன்னுடைய மதிப்பில, எல்லா விஷயத்திலும் சாட்சியை இழக்காதபடி நடக்கும் போது இவைகளை கேட்பதற்கு மேலாக நான் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு உரைக்கிறார். Hallelujah. Receive that word, because that miracle, that breakthrough is coming in your life. அந்த விடுதலை கர்த்தர் நிச்சயமாக தந்திருவார். அந்த வெளிப்பாட்டை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு, பெற்றுக்கொள்ளுங்கள். ஹalleluya. நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.